இரு ஐயா, அமௌண்ட் எங்க இருக்குது? இல்ல நம்பரா இருக்குது. 50 ரூபா கட்டிட்டு கொடுக்கவா? பார்க்க ஜாக்கி ஜான் சித்தப்பா பையன் மாதிரி இருக்கான். ஒரு மணி நேரம் வெயிட் பண்றீங்க, நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் போட்டு வந்துடுறேன். சடனா பார்க்க இது எங்க ஊர் ஏற்காடு மாரியே இருக்குப்பா. எங்கிட்ட டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் டாமி, இந்திரி 6 பேக்கு தனித்தனியா எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா சேர்த்து உருட்டை பிடிச்சி ஒன்னா வச்சிருக்கேன். இப்பதான் சார் எனக்கு ரைடே ஸ்டார்ட் ஆன மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்கல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இமாலயனுக்கு டஃப் கொடுக்க பண்றாங்க செரி பைக்கு. இவ்வளோ நாள் நாங்கள் வெயிலில் காஞ்சி கருவடானதுக்கு இன்னைக்கு கடவுள் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருக்காரு. ராஜு பாய் 2 ஃபிங்கர் இன் தி கிளட்ச். இங்கிலீஷ் தெரியும், ஐ நோ இங்கிலீஷ். நமக்கு நாமளே ஹியூமனிட்டி பிஜிஎம் போடுவோம். இது ரயில்வே ஸ்டேஷன் தானே? இங்க கொரியர் பண்ண மாட்டாங்க வண்டியா? கொரியர் இங்க பண்ண மாட்டானுங்க. சிலிகூர்லையா? அப்ப எதுக்கு அவ்வளவு தூரம் அங்கிருந்து இங்க ஓடிட்டு வந்துட்டு அங்கிருந்தே போட்டுருவோம். ஹெச்ஆர் ஒரு வழியா நாங்க காலையில எடுத்த உடனே நான் ஸ்டாப்பா 200 கிலோமீட்டர் அடிச்சிட்டோம். இது வந்துட்டு தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டாப்பா 200 கிலோமீட்டர் அடிச்சா நமக்கு எதுவும் ஆக போறது இல்லை. நம்ம சேஃபா ரைட் பண்ணா நமக்கு எதுவும் ஆகாது. ஆனா நம்ம செல்லக்குட்டி ஜெரி இருக்கான்ல, அவனோட இன்ஜின் பயங்கர வீக் ஆகி போயிடும். அதனால தான் அவனுக்கு பெட்ஷீட் எடுத்துட்டு அங்க இருந்து துண்டு ஆட்டையா மாட்டேன்ல. அதுதான் எங்க போனாலும் இங்க தமிழ்ல பேசினா ரேட்டு கம்மியே பண்ண மாட்டேங்கிறாங்க. ஹெச்ஆர் நீ ஒரு தமிழ அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மர்கியா சால்னா கண்டிப்பா இந்த டைலாக் கேட்கணுமா? நீ கேளு. கேட்டா நீ சொன்ன நான் சொல்றேன் வா. ஹேய், வண்டியில இருக்கிறது எதுக்குடா கழட்டிட்டு இருக்கான்? சாபே கதை கேட்க ரெடியாடா அடி. நீ கேட்க சொன்னான், என்னால கேட்க முடியலன்னா நீங்க கேளுங்கன்னு சொன்னான். இருமாமா, இது நான் போடுறேன். நான் உட்காரணும். இரு. நின்னுகிட்டே வா, அப்ப தரேன். அது போய் தொட்டுட்டு அப்பதான் தருவேன். ஐயா இப்படி ஸ்டாண்டர்ட். கொஞ்ச நேரம் சீட் இல்லாம வரட்டும். வரட்டாமா டூர். அவனோட சீட்டு தான் தூக்கிட்டு சும்மா எப்ப பாரு வரவே மாட்டேங்கிறாங்க கூட. இருங்க, ரொம்ப தூரம் சீட்டுலாம் வர முடியாது. இத்தனையும் என் வண்டியில லக்கேஜ் வச்சிருக்கேன் ஹெச்ஆர். வண்டி ஃபுல்லா வெயிட்டு. நானே 150 வந்துட்டு இருக்கேன். வண்டி வெறும் எம்டியா இருக்குது, வர மாட்டேங்கிறான் ஸ்பீடா. கொஞ்சம் தூரம் சீட்டு இல்லாம வரட்டும். அங்கடா இங்க இந்த டேங்க் ஃபுல்லு. ஒருத்தர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருந்தாரு, வண்டி டேங்க் ஃபில் பண்ணாதீங்க பிரதர், வண்டி இந்த மாரி ஃபயர் ஆகுதான் அப்படின்னு. நான் சிரிச்சேன். டேங்க் நான் ஃபில் பண்ணுவேன், 5 நிமிஷத்துல அது ட்ரை ஆயிரும். இந்த 5 நிமிஷத்துல எங்க என்ன ஆக போகுது? அவனுங்க வருவானுங்களா மாட்டானுங்களா? இல்லை இந்த சீட்டு இப்படி தூக்கி போட்டுருவா. வரான் வந்து கெட்டாவது திட்டுவான். இன்னும் கொஞ்சம் தூரம் முன்னாடி போயிடுவா, அது வரைக்கும் போவா. வச்சாரு இல்லை வேணாம், அங்கே பாருங்களா அவன் நின்றுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். ஆமா இப்படியே சிக்கிம் வரைக்கும் வா. நீ எப்படி உட்காந்துட்டு இருக்க? அப்படியே உட்காந்துட்டோம் மாமா, துண்டு தரவா? அது ஒன்றும் இல்லை, ஏர் ஃபில்ட்ரு. அஸ்ஸாமில் அப்புறம் அந்த அக்கா கூட செல்ஃபி எடுக்க கொடு. அப்போ ஓகே. ஏன்டா இப்படி பண்ண சொன்ன? இது காரணம் இவன் தான். ஆனால் சீடு தூக்கிட்டு ஓடுங்கன்னு என் பக்கத்தில் சொன்னான். நீ அது பூனைன்னு நினச்சி பால் கொடுக்குற, அது பாம்புன்னு உனக்கு தெரியல. அவன் கிங் படம் பார்த்துட்டு இருக்கான், வைப்ல இருக்கான். இங்க 2 பிள்ளைங்க நின்றுட்டு இருந்தாளுங்க. நான் இங்க நின்னதும் அவங்க அப்பங்கான்ட்ட இவன் நம்மள ஏதோ டீஸ் பண்ணிட போறான்னு சொல்லிட்டு மாடு கொடுத்துட்டு அங்கே ஓடிடுச்சுங்க. கேமரா ஐயா, அமௌண்ட் எங்க இருக்குது? இல்ல நம்பரா இருக்குது. டேய் இது ஆயா பூசா இல்லடா, இது டிவிஎஸ்டா. யாரு உன் ஃப்ரெண்டா? அவனுக்கு என்னடா ஆயிடுச்சு கழுத்துல வைக்கா? ஸ்கூலுக்கு போலியாடா நீங்களா? பள்ளிக்கூடத்துக்கு ஹிந்தியில் என்னடா? ஆ 50 ரூபா கட்டிட்டு கொடுக்கவா? 50 ரூபா கட்டிட்டு கொடுக்கறதாண்டா. ஏதோ சொன்னா வெடப்பா நடக்கிறானே, கோயம்புத்தூர்காரனாடா. சைக்கிள்ல வந்திருக்கானுங்கடா. சேட்டு ரேஸுக்கு வரியா? வேற ரேஸுக்கு வாடா. எங்கடா இன்னொரு சைக்கிள்காரங்கானா? இன்னும் 150 கிலோமீட்டரு, 5 மணி நேரம். டிக்கி லக்கேஜ் வரியா? எங்க ஊருக்கு போலாம், சேலத்துக்கு போலாம், வரியா? எப்படி நான் பேசுறது உனக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். சாபே இன்னும் 5 மணி நேரம் ஆகும். வா முன்னாடி போ. நீ வா, நான் முன்னாடி போயிட்டா நீ அப்படியே ஸ்லோ பண்ணிப்ப. 300. டாப் ஸ்பீட் 200. अच्छा
இடிச்சுக்குமாமா? சேம் ஸ்பீடு. ஆமாம். பாய் சார். வாங்க சார், மறுபடியும் பறப்போம். எஃப்எம் ரேடியோவில் பாட்டு கேட்போம். இது ஏதோ வெல்கம் டு மாகானண்டா மரஞ்சி ஏதோ பேர் போட்டிருக்கே, ஏதோ வெல்கம்னு போட்டிருக்கானுங்க. என்ன இருக்கும், ஏதோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளார வந்துட்டு சார். இன்னும் அதுக்குள்ளார தேங்க்ஸ் ஃபார் விசிட்டிங். நம்ம மேட்டூர் டேமு விசிட் பண்ணுவோம்ல, அந்தமாரி அந்த பாலத்துக்குள்ளார வந்த உடனே வெல்கம்னுங்கிறாங்க. அந்த பாலம் முடிஞ்சோடனே தேங்க்யூனுங்கிறாங்க. நான் கூட ஏதோ கண்ட்ரிக்குள்ளார வந்துட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, நான் கூட லெஃப்ட் எடுத்தால் நல்லா ஹைவேஸ் வந்துடும் போல். சரியான பரபரப்புன்னு பார்த்தா ஹைவேஸை நோண்டி போட்டு வச்சுருக்கானுங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப நேரமாக ஹைவேல ஓட்டினதுக்கு இது ஒரு பூஸ்டாக இருக்கும். சார் நீங்கள் சொல்லுங்களேன், உங்களுக்கு ஹைவே ஸ்ட்ரெயிட் லைனில் ஓட்ட பிடிக்குமா, இல்லை இந்தமாரி குழிக்குண்டில் விட்டு தூக்கி பிடிக்குமா? எனக்கு வந்துட்டு இந்தமாரி ஆஃப் ரோட்டில் குதிச்சு போகிறது தான் சார் ரொம்பவே பிடிக்கும். கண்ணுக்கு முன்னாடி இவன் தான் புகையடிச்சு விட்டு போனானா? இன்னும் எப்படா நாங்கள் வேறு கண்ட்ரிக்கு போவோம்? புகையை ஃபுல்லாக அடிச்சு விட்டான். ஏதோ என்னால் முடிஞ்சது, நான் கொஞ்சம் புகையை அடிச்சு விட்டேன். ஆயில போட்டுச்சே. ஐயோ பிக்சர் கூகுள் மேப்பு நம்ம ஊரில் தான் மாற்றி பேசுதுன்னா, இங்கேயும் ஏதோ மாற்றி விட்டுருச்சு சார். மூத்திர சந்தையில் எங்கேயோ கூட்டு வந்து விட்டுருச்சு. சாபாசாவும் பின்னாடிக்கானா. அவன்கிட்ட படித்து சொன்னேன், டே நார்த் சைடு ட்ராவல் பண்ணுறேன்டா, கொஞ்சம் பின்னாடியே வா, வண்டி ஸ்லோ பண்ணுற மாரி இருந்துச்சுன்னா சொல்கிறான்னு. இங்கே தான் காட்டுது. டே குட்டி பசங்களா, இது என்ன சந்துடா? இங்கே ராபரிங் பண்ணால் கூட எனக்கு டே என்ன ரோடுறா இது? கூகுள் மேப் இங்கே தான் காட்டுது. ஏதோ ஒரு ரோடு தெரியுது. இருங்க முதல்ல வெளியே போயிடலாம். பழக்க இடாத இடத்துல இந்தமாரிலாம் வந்தால் அள்ளு விட்டுருங்க சார். ஏதோ ஒரு முக்கில் ஜாயிண்ட் ஆகிட்டேன். அவாடி, நானும் கதை கேட்டுக்கிட்டே கொஞ்சம் தூரம் வந்துட்டு இருந்தேன். நானும் இவனுங்க இப்போ வருவானுங்க அப்போ வருவானுங்க பார்த்தா கடைசி வரைக்கும் வரவே இல்லை. இவனுங்களை வச்சுட்டு எப்படி தான் நான் ரைடு கம்ப்ளீட் பண்ண போகிறேனோ தெரியல. மேப்பு கொடுத்துருக்கேன், சிக்கிமுக்கு 128 கிலோமீட்ரு. ஐயம்மே புலியில் ஏதோ விழுந்துட போகுது. வழி மிஸ் ஆகிட்டான். இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு கால் அடிக்கிறான்னா கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் சொன்ன வச்சார், மெமரிஸாச்சும் வச்சுக்கணும். அது ரீப்ளேஸ் பண்ணி அதேமாரி மறுபடியும் ரைட் பண்ணலாம் அப்படி இப்படின்னு நினச்சேன்னா அது இப்படி தான் தலைவலியாக கொடுக்கும். எங்கே போனானுங்கன்னு தெரியல. இப்படி தனியாக இருக்கிறதுக்கு நான் பேசாமல் ஃபாரினாச்சும் போயிட்டு வந்திருப்பேன். பாஸ்போர்ட் என்கிட்டலாம் இருக்க வச்சாரு. இன்னும் நான் ஃபாரின் போகாத ஒரே காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா என் நண்பர்களுக்கு வசந்தான். அவனுங்களாம் இன்னும் எடுக்கலை. அப்புறம் சாபாசாவுக்கு இருக்குது, ஆனால் அது ரினியூவல் பண்ணவே இல்லை. அவன் சின்ன வயசுலேயே எடுத்துட்டான். 5 வருஷம் ஆகிடுச்சுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது அப்படின்னா. ஓ சிக்னலா? தள்ளி பேருன்னா மாட்டியிருப்பேன். நான் எப்பயும் நம்ம ஊரில் போகிற மாதிரியே போயிட்டேன் சார். ஜஸ்ட் மிஸ்ஸு. நீங்கள் தாண்டா இருக்கீங்க. போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் மணி 6 ஆகிடும். நாங்கள் ஆக்சுவலாக எங்கள் டார்கெட் வந்துட்டு 4 மணிக்கே நாங்கள் 5 மணி சொல்லியிருந்தோன்னா 5:30 காட்டுனுச்சு. நாங்கள் வந்த ஸ்பீடு பார்த்திங்கன்னா 4:30 மணி டார்கெட்டில் வச்சுருந்தோம். சரி இவ்வளோ ஸ்பீடாக வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். ஏய் பார்க்க ஜாக்கி ஜான் சித்தப்பா பையன் மாரி இருக்கான். ஏன் வந்து ஊருக்காரங்களாம் வித்தியாசமாக இருக்காங்க? ஒருவேளை நேபாள் பக்கத்தில் இருக்குமோ நம்ம? ஆமாம்ல, நேபாளுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேட்டுங்க. அங்கே போயிட்டுருக்கேன். ஏன் எனக்கு புரியல. எவ்வளோ ஆச்சு நம்மளது இந்தியா வாங்கினாங்க. அந்த நேபாளும் பூட்டானு பங்களாதேஷும் சேர்த்து வாங்கியிருந்தாங்கன்னா இன்னும் இந்தியா பெருசாக இருந்துருக்குமே. ஏதோ ஒரு காரணத்தமாக தான் விட்டுருப்பாங்க. பரவாயில்ல இருக்கட்டும். ஸ்கீமில் தாரா அது ஃபுல் பிளாக். இவங்களும் ட்ராவலர்ஸ் தான் போல். வாவ் பயங்கரமாக இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம தாரு இந்தமாரி எடுத்துகிட்டு வந்தால் நம்ம தாரு இப்படி தானே எல்லாருமே வேடிக்கை பார்த்துருப்பாங்க. சே இருங்க, அடுத்தது நம்ம அடிப்போம் ரைடு.
இது முடிச்சுட்டு இதில் வந்து கரெக்டாக 4 மாதம் ரெஸ்ட்டு. இந்த 4 மாதம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாக் பேந்தரை வந்துட்டு மாடிஃபை பண்ணுறது. அது ஒரே ஒரு கேரியர், ஐயோ அது வாங்கிட்டா போதுனுங்கிற. அது 60,000 இவ்வளோ வருது சார். பயங்கர ரகடாக இருக்குது. ப்ரோமேனில் தான் அந்த கம்பெனி மேனுஃபேக்சர் ஆகுது. சரியான டிசைன் வச்சார். அது மட்டும் வாங்கிட்டுனா போதும் அப்படின்னு மாரி இருக்கேன். ஆனால் போதும்னு வந்துட்டு வாயில் வராது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே மாற்றணும். ஏன் இவ்வளோ டிராஃபிக்? வெறும் டஸ்ட்டு. இருங்க நானே போயிடுறேன். நீங்கள் கப்புள்ஸாக இருக்கீங்க, பார்த்து தான் போவீங்க. நான் மொட்டை பையன் தானே. டிராஃபிக் ரோட். ஆனால் எஸ்கேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் பிளேட் நான் இப்போ தான் வச்சார் பார்க்குறேன். நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டோட நம்பரும் பார்த்துருக்கேன். ஆனால் எஸ்கே வந்துட்டு இப்போ தான் நான் பார்க்குறேன். மித்த இது எல்லாமே நான் பார்த்துருக்கேன். ஏஆர் கூட பார்த்துருக்கேன், ஏஎஸ் பார்த்துருக்கேன். நீங்களே எத்தனை நம்பர் பிளேட் வச்சார் பார்த்துருக்கீங்க? இந்த பாருங்க எஸ்கேன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா. இந்த நம்பர் பிளேட் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது வந்து சிக்கிமோட நம்பர் பிளேட்டு எனக்கு. ஆனால் இப்போ தான் ஸ்பார்க் ஆனிச்சு. இது நாள் வரைக்கும் நம்ம ஊர் சைட்லாம் ஒரு வண்டி கூட கிராஸ் ஆனது இல்லை. லடாக் வண்டி என்னமோ நம்ம ஊர்லாம் தாண்டி போவோம். ஆனால் எஸ்கே வந்துட்டு அவ்வளோவா ட்ராவலர்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். மோட்டோ விளாகிங் ட்ராவலர்ஸ் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தால் எதுக்கு அவ்வளோ தூரம் வராங்க? இவங்கெல்லாம் அழகாக வேறு இருக்காங்கலாம், ஃப்ளைட் ஏறி வந்துடுவாங்க. அது எல்லாருமே ஜோடியாக தான்ப்பா சுற்றுறாங்க. நீ எவ்வளோ நேரம்டா அந்த டிராஃபிக் இருக்கும்? என்ன இது பயம்? நம்ம ஊர் வடக்கானுங்க தான் போடுறானுங்க, பார்த்தா நேபாளக்காரங்களும் ஆன்சு போடுறானுங்களா? அச்சுடே போட்டு மூஞ்சில் துப்பாமல் மட்டும் இருக்குது. பேசுகிறதாரு புரிஞ்சிருச்சு போலே. திரும்பி பார்க்குறாரு. இன்னும் 27 கிலோமீட்டர் ஸ்ட்ரெயிட் ரோடு. அதுக்கப்புறம் தான் அதை கட் பண்ணும் போல். நான் கொஞ்சம் அவுட்டரில் போயிட்டு அவனுக்கு ஃபோன் பண்ணுறேன். இங்கே எங்கேத்த போய் நிற்கிறது? நிற்க வைக்கிறதுக்கு ஒரு மரம் கூட காணோம். இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது ஸ்பீடாமீட்டர் தெரியுதா? ஐயோ இனிமேட்டு ஹில் ஸ்டேஷனா? இது ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷன் தான் வச்சார். மேலே சுற்றி ஏறுது. 122 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் இது வரைக்கும் ஒரு 20-50 கிலோமீட்டர் பக்கமாக டிராஃபிக் இருக்குது. அதுக்கப்புறம் ஹில் ஸ்டேஷன். இது பக்கத்தில் தான் வச்சார் நேபாள். நான் சொன்னேன்னா இல்லையா? அப்படியே இது வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போனால் இது நேபாள். இப்படி 10 கிலோமீட்டர் இப்படி போனால் இது பெங்காலியா இதை சொன்னாங்களே, பங்களாதேஷ். நம்ம மேலே சிக்கிம். இங்கே பாருங்கள், இங்கே ஸ்னோ இருக்குதா? கொஞ்சோண்டு தான் இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். எங்கடா ஃபோன் வேறு அடிக்கடி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ரொம்ப நேரம் ஆராய்ச்சிக்கு அப்புறம் இப்போ தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன பிரச்சனைன்னு. இன்றைக்கி சண்டே சார். சிக்கிமுங்கிறது வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஹில் ஸ்டேஷன். இந்த ஹில் ஸ்டேஷன் எல்லாருமே நம்ம ஏற்காடு, ஊட்டி, கொடைக்கானல் போவோம்ல, அந்தமாரி இவ்வளோ வண்டி போகுது. என்னடா இது? அவனுங்க வேறு எவ்வளோ தூரம் போயிருக்காங்கன்னு தெரியல. வெயிட் பண்ண விட மாட்டானுங்களா? நம்மளால் டிராஃபிக் அதிகம் ஆக வேணாம். இதெல்லாம் குட்டி பசங்களாக இருக்கானுங்க. எங்கே ஓரமாக நிறுத்துறது? எலிக்குட்டி மாரி இருக்கான், ஸ்கூட்டி ஓட்டிகிட்டு போகிறான். எனக்கு இந்த நம்பர் பிளேட் ரொம்ப பிடிச்சிருக்கு, எஸ்கே. எங்கே ஓரமாக நிறுத்தினாலும் டிராஃபிக் ஆகும். ஏதாச்சும் ஒரு உள் சைடு பார்த்து நிறுத்தணும். இங்கே வேறு டவரும் கிடைக்கல. இப்போ வந்துட்டு நேபாள் ஒட்டியே போயிட்டுருக்கோம் நம்ம. இன்னும் ஏன்டா நேபாள் போகாமல் இருக்குது அப்படின்னு உங்கள் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும்ல. ஆக்சுவலாக லாஸ்ட் டைமே நான் நேபாள் முடிச்சுட்டு வச்சார். அதுக்குன்னு இந்த டைம் நான் நேபாள் போகாமலாம் இல்லை. எந்த பிளேஸ்லாம் நான் இன்னும் பார்க்கலையோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நான் பார்த்த பிளேஸ் வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு டைம் காட்டலாம். ஏன்னா சாபாஸா இன்னும் அந்த பிளேஸ் முடிக்கலை. அவனோட ஜெர்னிலே நேபாள் தான் ரொம்ப முக்கியமானது. அதனால் அவன் ஆள் என்னமோ அசாமு தான், ஆனால் நேபாள் தானே வீட்டில் சொல்லிட்டு வந்தான். அதனால் நேபாள் முடிக்கலைன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா, சரி ஓகே என்ன ஆகிற போது ஒரு 5 நாள் தானே அப்படின்ட்டு நாங்கள் பிளான் வச்சு. என்னக்கா விழுந்துச்சு? ஏதோ விழுந்துச்சு. ஆச்சா தேங்க்யூ. க்ளவுஸ் விழுந்து போச்சு. சரி மடியில் வச்சுட்டு க்ளவுஸ் ஓட்டிகிட்டு இருந்தேன்னா தொப்புக்கடி அப்படின்னு விழுந்துச்சு. ஐயோமே பேக் வலிக்குது. ஷிஃப்டாக எப்படி மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அவனுங்களுக்கு இப்போ கால் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ அவன் சைக்கோ ஆகிட்டான். உன்னை தான் கூப்பிட்றாங்க. உன்னை தான் கேட்குறாரு. தமிழ் தான்ப்பா பேசுகிறாரு. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி 7 நாள் ஆயிடுச்சுண்ணா. நீங்கள் எந்த ஊர்ண்ணா? பெங்களூரா? ஓ சிக்கிம் ட்ரிப் வந்திருக்கீங்களா? ஓகேண்ணா தேங்க்யூ. அவர் தமிழ் தான் பேசுகிறாரு. ரொம்ப நாள் ஆயிடுச்சு தமிழ் குரல்லாம் இந்த பக்கம் கேட்டு. ஆனால் எதாச்சும் எப்பயுமே ஒரு ட்ராவல் பண்ணும்போது, லாங் ட்ராவல்லாம் பண்ணும்போது திடீர்னு ஒரு குரல் வரும் நம்ம ஊர் பாஷை. என்ன தம்பி பண்ணுற அப்படின்னு வரும். அது ஒரு மாதிரி இனிமையாக இருக்கும். ஹாய்.
அவர் தமிழ்காரரான். மாமா இந்த ஊர் பொண்ணுங்களாம் எப்படி பாத்தியா? எல்லாம் என் மாமா பிள்ளைங்க தான். ஆமாம், எல்லாம் என் முறை பொண்ணுங்க. எங்கள் மிஸ்ஸு ஆல் தமிழ்நாடார்ஸ் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்தாங்க. இது தமிழ்நாடு இல்லை. என்ன பண்ணுறாங்க ஹெச்ஆர்? ஆனால் வரும்போது ஒரு 2-3 வண்டி பார்த்து ஹெச்ஆர் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னன்னா கார் இப்படி போதா, பைக்கு சந்தில் போதுன்ட்டு காரில் இப்படியே கீரில் போட்டே வராங்க. மாமா சதீஷ்குமார் நிறைய ஸ்டிக்கர் ஒட்டி இருந்துச்சு பின்னாடி, அழகாக இருந்துச்சுல. மாமா கப்பல் ஓட்டுறவங்களாம் இங்கே என்ன பண்ணுறாங்க? கப்பல் ஓட்டுற கேப்டன்லாம் இங்கே ரோட்டில் நின்று கூட்டிகிட்டு இருக்காங்க. யார் இவங்க? வா ஆஃப் ரோட்டில் ஓடிடலாம். ஐயோ அந்த ஸ்கூட்டிக்காரன் வேறு விட மாட்டேங்கிறானே. ஓய் பயந்துட்டேன் சாமி. அவன் ஸ்பீட் பிரேக்கரில் விட்டது. ஐயோ நான் வேறு பின்னாடி வந்தேன்னா அவங்களுக்கு மண்ணெல்லாம் தூக்கி வச்சுருப்பேன். இதுக்கு மேலே டிராஃபிக்கே இல்லை. அந்த ஒரு லாரி தான் போல். எனக்கு வேறு டிஸ்பிளே வேறு இது வேறு உடஞ்சி போய் வச்சாரு. ஏதோ ஒயர் இஷ்யூ ஆகிடுச்சு போல். அவன் வேறு அப்போவே சாப்பிட்டான். எல்லாத்தையுமே சென்சார்னு உயரம் வாங்கிட்டு இருந்தான். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதோ பண்ணிகிட்டு இருக்குது. இவனுங்களாம் எப்போ ஏற்காடு பார்ப்பாங்க? ஆக்சுவலாக சிக்கிம் வந்துட்டு ஒரு பெரிய டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறதுக்கோசம் நிறைய பேர் வராங்க. நம்ம ஊருக்காரங்களாம்பா வராங்க. ஐயோ 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 புலியில் மரத்தில் இங்கே சாத்திட போகிறேன். சாப்பே ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுறீங்க. நான் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் போட்டு வந்துடுறேன். என்ன சொல்கிற மாமா? ஏதோ வழி மாதிரி லடாக்குக்கு வந்த மாதிரியே இருக்குது. என்ன கார்ரா இது? பார்க்க அழகாக இருக்குது. ஹெச்ஆர் நம்ம பம்பிள் பி, அதாவது எல்லோ கலர் கார் இருக்குல்ல, அது மறுபடியும் கொண்டு வரணும்னா நம்மளோட பம்பிள் பி சேனல் 1 மில்லியன் ஃபேமிலி க்ரியேட் ஆகணும். அப்போ தான் நான் வந்துட்டு அது கொண்டு வருவேன். எங்கள் வீட்டில் வந்துட்டு எனக்கு ரீசனே இல்லாமல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்ருக்கேன். ஏதோ ஒரு ரீசனோட வாங்கடா, அப்போ தான்டா அது ஒரு மெமரிஸாக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால சரி ஓகே. இது வந்துட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தால் கேட்டிருக்க மாட்டேன். ஒரு 4-5 பேர் சொன்னாங்க வந்துட்டு வருஷம் ஆனால் ஒரு பைக் எடுக்கிற. கேட்டால் உன் பிறந்த நாளைக்கு முன்னாடி நாள் எடுக்கிற. ஆக்சுவலாக என்னோடய பிறந்த நாள் வந்துட்டு ரொம்பவே பெயின்ஃபுல்லான பர்த்டேங்க. இதுக்கு முன்னாடியே ஹாப்பியாக இருந்தது. ஒரு லைஃப் வந்துட்டு கிராஷ் ஆனதுனால நான் என் பர்த்டேவே கொண்டாடுறதை நிறுத்திட்டேன். ஸோ அந்த பெயின் நான் மறக்கிறதுக்கோசம் ஏதாச்சும் ஒன்று என் பர்த்டேக்கு ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பைக் வாங்குவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு டைலாக் இருக்குது. நீ வந்துட்டு ஒன்றுத்துக்கும் உதவ மாட்ட லைக் தட். அப்புறம் வந்துட்டு உன்னால் எதுவும் வாங்க முடியாது. இந்த சில வார்த்தைகள்லாம் என்னோட ஒரு பிறந்த நாளைக்கும் அந்த ஒரு ரொட்டீன் ஒர்க்காக ஏதாச்சும் ஒரு பைக்கு இல்லை ஏதாச்சும் ஒரு காரு நீங்கள் நோட் பண்ணாலே தெரிஞ்சிருந்துருக்கும். நம்ம காரு பைக்கெலாம் என்ன மாதத்தில் வாங்குறோன்னு. என்ன மாதத்தில் வாங்குறேன்னு கரெக்டாக ஞாபகமாக சொல்லுங்கள் பார்க்கலாம் சார். நான் என்ன மாதத்தில் 10R வாங்கினேன், என்ன மாதத்தில் ஜெரி பைக் வாங்கினேன். ஜெரி பைக் மட்டும் ஒரு 2 மாதம் தள்ளி வாங்கிட்டேன். ஏன்னா இது பீஸ் கிடைக்கல. அதனால் அது வந்து பிறந்து 2 மாதம் கழிச்சு தான் வாங்கினேன். பிஎன்டபிள்யூவும் புக் பண்ணேன். அதுவுமே தள்ளி சண்டை போட்டுருச்சு. மித்த எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பர்த்டே டைமில் தான் வாங்கியிருப்பேன். என் பர்த்டே உங்களுக்கு தெரியும் தானே ஹெச்ஆர்? என்ன மந்த்து சொல்லுங்கள் பார்க்கலாம். பார்க்குறேன் இந்த கமெண்டில் ஹெச்ஆரோட பர்த்டே எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சுருக்கீங்கன்ட்டு. ஏய் சடனாக பார்க்க இது எங்கள் ஊர் ஏற்காடு மாரியே இருக்குப்பா. நான் ஆர்காலஜிஸ்ட்டாக போக வேண்டியதுன்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா பிளேஸ் பார்த்து நான் இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறேன். இந்தமாரி செடி பச்சை பசேர் இருந்துச்சுன்னா இங்கே ஸ்னோ இல்லைன்னு அர்த்தம். மொட்டை காடாக இருக்கும் பாருங்கள், அதாவது மரம்லாம் இருக்கும், ஒரு இலை கூட இருக்காது. அப்படி இருந்தால் தான் அந்த இடத்துல ஸ்னோ வந்துட்டு பெய்யுதுன்னு அர்த்தம். அதே சம்மர் சீசனில் இலை தான் வரும், வின்டர் சீசனில் அது வராது. எல்லோரும் வீட்டுக்கு போனோடனே ஒரு கேள்வி கேட்பீங்க, நெக்ஸ்ட் ரைடு எங்கே ப்ரோ அப்படின்னு. என்னாலேயும் பதில் சொல்ல முடியல. எங்கடா இப்போ தான்டா நம்ம ஊர்லேருந்து வந்த உடனே எங்கடா அர்த்த கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு மாரி தான் இருந்துச்சு. அதனால் இந்த டைம் நான் தயாராக பிளான் வச்சுருக்கேன். இது போயிட்டு வந்தோடனே நடுவில் இந்த 4 மாதம் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம மறுபடியும் ஸ்னோ ரைட் பண்ணுறதுக்கு 6 இல்லை 5 மாதம் பக்கமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நவம்பர் டிசம்பர். ஆமாம், அந்த மந்தில் என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ஃபாரின் போக போகிறோம். எடுத்தோடனே சிங்கப்பூர் மலேசியான்னு தான் எல்லோரும் சொல்லுவீங்க. ஆனால் அது இல்லை, நம்ம பாலி. ஏன்னா என் ஃப்ரெண்டு எனக்கு முதல்ல ஞாபகப்படுத்துனது பாலி தான். ஃபாரினாவே பாலி அப்படின்னு மாரி ஒரு மைண்ட் தாட்டுக்கு வந்துட்டேன். அதனால் அந்த பாலி பிளேஸ் ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கும் அக்கா வருவாங்களா என்னன்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியாது. ஐயம்மா அப்படிங்க அப்பா ஜஸ்ட் மிஸ்ஸினர் கண்ணாடி உடச்சி விட்டுருப்பான்.
சாபாஸாக தான் டிராஃபிக் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. எங்கிட்ட டிஸ்பிளே ஒர்க் ஆக மாட்டேங்குது. டேய் டாமி எந்திரி. போச்சு, டிஸ்பிளே வேறு ஒர்க் ஆகலை. இது டிஸ்பிளே சர்வீஸ் விடணும்னு சொன்னாங்க லாஸ்ட் டைம். எனக்கு டைம் பத்தலை, அவங்க 1 வீக் ஆச்சும் ஆகுன்னாங்க. அதனால் ஊருக்கு போயே ஆகணும், வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஊருக்கு போனோடனே இந்த நம்மளோட ஜெரி பைக்கும் ஹோல்ட் பண்ண போகிறாங்க. இனிமேட்டு நான் சொல்லல, அந்த HR பைக்கு நிறுத்தி வச்சேன்ல ஆஃப்டர் லடாக் ரைடுக்கு அப்புறம் சும்மா சின்னதாக எடுத்து ஓட்டி பார்ப்பேன். இந்தமாரி லாங்குக்கு எடுத்துகிட்டு வர மாட்டேன்ல, அந்தமாரி நம்ம ஜெரி பைக்குன்னு எடுத்துகிறேன். நெக்ஸ்ட் பைக் வந்துட்டு நான் ஒரு 1 2 3 4 யோசிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் சொல்லுங்கள், அதில் ஏதாச்சும் ஒன்று வாங்குவோம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா அந்த அப்பீர்லா 457 அது வாங்கலான்னு பார்த்துட்ருக்கேன். அப்புறம் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா அந்த GT 650. வாவ், என்னடா ஸ்டார் இது, வண்டர்ஃபுல் ஸ்டாரு பா. என்னடா பார்த்தோன்னே கையில் சிலிக்கிருச்சு. இன்னும் மனுஷன் செதுக்கி வச்சுருக்காங்க கார் ஒரு இதுவும். நாளைக்கு நம்ம கார் இப்படி வெளியே எடுத்தாலும் இப்படி தான் சொல்லணும். ஆனால் நம்ம காரு பர்ஃபெக்டாக இந்த அளவுக்கு மாஸ் காட்டணும்னா கண்டிப்பாக 6 லட்சம் அவங்க. நான் ஒரு மொட்டை பையனாக இருந்தால் யோசிக்காம இப்படி சொடக்க போடுற டைமில் நான் காரை மாற்றிருப்பேன். என்ன பண்ணுறது, ஃபேமிலி மேன் ஆகிட்டேன். வீட்டையும் பார்க்கணும், என்னையும் பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, ஆனால் என்னைக்கால ஒரு நாள் இதேமாரி நானும் ரெடி பண்ணிவிட்டு கண்ணாடி இறக்கிட்டு போவேன். வண்டர்ஃபுல் தார் அப்படின்னு என்னை பார்த்து சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாடு சைடு வந்தாலே தார்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறது பின்னாடி போயிட்டு ஹாட் ரேசர்னு பேர் போட்டிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க நம்ம HR பசங்க எல்லாருமே. அது நிறைய பேர், 1 2 பேர் இல்லை. இது வரைக்கும் கார் எடுத்து 2 வருஷம் ஆகுது. ஒரு 100 200 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்காங்க. கார் தார்னாலே ஃபஸ்ட்டு பின்னாடி போய் பார்ப்பாங்க. அது போட்டிருக்காங்க. அதுக்கோசமே அதை நான் பிரிக்காமல் இருக்கேன். நான் கார் வாங்கும் போது அது ஒட்டின ஸ்டிக்கரு அப்படியே இருக்குது. இது எல்லாமே நான் அப்பப்போ பிரிச்சுருவேன். அந்த அது பேர்னா சன்ஃபிலிமா. சன்ஃபிலிம்லாம் நிறைய டைம் முன்னாடி ஃப்ரெண்ட்லலாம் பிரிச்சுருக்கேன். ஆனால் பேக்கில் இருக்கிறத மட்டும் போலீஸ் ஃபைனே போட்டாலும் அதை மட்டும் எடுக்கவே இல்லை. ஹெச்ஆர் நான் தார் மேலே ஏன் இவ்வளோ பைத்தியம் ஆகிட்டேன்னு தெரில. இப்போ ஒரு ரெட்டர் தார் போகுது, அங்கேயும் தார் அப்படின்ட்டு என் பசங்கள்ட்ட நான் ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். ஏதாச்சும் ஒரு தார் கிளாஸ் தார் அப்படின்னு. அங்கே பார்த்து ஒரு தார் எப்படி வந்துச்சுன்னு அவர்கிட்ட பேசிட்டு வந்தேன். சூப்பர் காரு அப்படின்ட்டு. என்னவா பின்னாடி? நோ broken சொல்லு. broken அங்க நோ நம்பர் பிளேட், ஹாப்பி ஜெர்னின்னுக்குறாங்க. ஏதோ சிக்கிமில் மேலே நம்பர் பிளேட் இல்லை விட மாட்டாங்களாமே. அதான் ஃப்ரண்ட்டில் நம்பர் பிளேட் இருக்கு, பேக்கில் அது உடஞ்சி போயிடுச்சு. நாம என்ன பண்ணுறது? நம்ம என்ன வேணும்னா போட்டு வராமல் இருந்தோம். நடுவில் வர வழியில் கடையில் போட்டிருக்கலாம், எங்களுக்கு டைம் இல்லை. மாமா இந்த மண்டையில் பாரு ஏதோ ஒரு இருக்குது. இவனுங்க பார்க்கறதுக்கு படத்துலலாம் குடிச்சிட்டு வம்பலுக்கு வருவானுங்கள்ல, வில்லனு கூட டோங்குலியோட அல்லக்கைங்க மாதிரி இருக்கானுங்க. அவங்க டோங்குலினா நான் 7ஆம் அறிவு போதி தர்மன். 6 பேக் காட்டவா? பயந்துருவானுங்க. 6 பேக்கு தனித்தனியாக எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றா சேர்த்து உருட்டை பிடிச்சி ஒன்றா வச்சுருக்கேன். இங்கேயும் தாரு. ஐயோ, இது நாக்க வேற நாட்டியம் ஆடுதே. தாரை பார்த்தா கண்ட்ரோல். தாரை பார்த்தா இன்னொரு டைம் தாருன்னு கத்தக்கூடாது. என் பசங்க யாராச்சும் ஃபோன் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் தாரில் தான் போயிட்டுருப்பேன். தாரில் போகும்போது அப்படியே கேபிள் ஜாயின் பண்ணி அப்படியே பேசிட்டு போயிட்டுருப்பேன். தாரை பார்த்து நீ தாருன்னு, அப்புறம் நீ எதனாடா போயிட்டுருக்க அப்படின்னு. 1000 தான் இருந்தாலும் தாரு தாங்க. நம்ம தார் மட்டும்தான் நமக்கு வசந்ததில்லை, தாருனாலே அது வசந்தது தான். ஆனால் எனக்கு இது ஒன்று புரியல, நான் ஏன் தாருக்கு இவ்வளோ அடிக்ட் ஆகுன்னு. இதுவே வந்துட்டு நான் தார் வாங்குறதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போலாம் தார் என்னடா வண்டி இது, ஒன்றுமே இல்லை, இதுக்கு இவ்வளோ ரேட்டா. என் ஃப்ரெண்டு கூட கீர்த்தின்னு ஒருத்தர் இருக்கான், அவன் கூட வந்துட்டு சொல்லிட்டு இருந்தான், மச்சான் தாரில் ஒன்றுமே இல்லை மச்சான், அதை போய் 20 லட்ச ரூபா சொல்கிறானுங்க. வாங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது இதுலையாடா ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். சீருதுரா பிக்கப்பு ட்ராப்பெல்லாம் அதெல்லாம் நான் 2வது. அது ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குங்க. நான் பொண்ணுங்களை சைட் அடித்ததை விட என் தாரை தான் நான் அதிகமாக சைட் அடிச்சிருக்கேன். இன்கேஸ் சொல்ல போனால் பைக் வந்துட்டு 60%னா தார் 40% நான் சைட் அடிச்சிருக்கேன். இதுக்கு ஏதோ ஒரு டூரிஸ்ட் கைடு ஏதோ உள்ளே போகுது. சிங்கப்பூரா? இந்த ஊர் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. வழிபற பண்ணாமல் இருந்தால் சரி தான். ஓரமாக நிறுத்தி பைசான்னானா அவ்வளோதான், அடித்து மூஞ்ச உடச்சி விடுவானாலாம். இடம் பார்க்கவே வைப்பாக இருக்கே. இப்போ தான் சார் எனக்கு ரைடே ஸ்டார்ட் ஆகின மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்கள்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இங்கே வேறு டஸ்ட்டாக இருக்கா, வைசர் மூடி இருக்கேன், இதாக இருக்கு, மூச்சு விட முடியல.
எப்படி கால் வச்சு நின்ன பார்த்தியா? அந்த மாதிரி மின்மினுக்கிற லைட் நம்ம வண்டியிலையும் போட்டுருந்துருக்கலாமோ. இமாலயனுக்கு டஃப் ஒர்க் பண்ணுறாங்க சரி பைக்கு. இப்போ வாய் திறந்த மண்ணை கூட்டுது. ஆடுறான் புல்லட் இங்கே நிறுத்தி வச்சுட்டு போனது. ஐயா மேலே ஃபுல்லாக டஸ்ட் ஆயிடுச்சு வச்சாரு. சேர்த்து நான் கொஞ்சம் அடிச்சிருப்பான். ஒரு வழியாக சிக்கிம்குள்ளார வந்துட்டோம். இது ஏதோ இங்கே ஏதோ ஒரு இடம் பிளேஸ், நல்ல பிளேஸ்னாங்க. ஏதோ கேங்டோக் அப்படின்னு ஏதோ ஒரு ஊர். அந்த ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம். இவ்வளோ நாள் நாங்கள் வெயிலில் காஞ்சி கருவடானதுக்கு இன்றைக்கி கடவுள் எங்களுக்கு பிரசாதம் கொடுத்துருக்காரு. முன்னாடி பார்த்தீங்களா ஹெச்ஆர் இந்த வீடியோ பார்க்குறீங்களா? நீங்களாம் வெயிலில் காஞ்சிட்டு இருப்பீங்க தானே. ஆனால் ஹெச்ஆர் மட்டும் பாருங்கள் எப்படி மழையில் ஜில்லுன்னு நினைஞ்சிட்டு இருக்கேன். உங்கள் ஊரில் இந்த மாதிரி ஜில்லுன்னு மழை பெய்தாச்சு. நம்ம ஊரில் இந்த மாதிரி மழை பெய்தா என்ன ஒன்று ஸ்னோ இந்த இடத்துல இருக்கணும். ஆனால் இப்போ வெயில் சீசன்னால ஸ்னோவும் இல்லை. ஆமாம் முதல்ல இங்கே சிக்கிமில் ஸ்னோ இருக்குமான்னு தெரியல. இருக்கும்ப்பா ஸ்னோ. சிக்கிமில் ஸ்னோ இருக்கும். இப்போ சம்மர் சீசன்னால் கரைஞ்சிருச்சு. இருந்தாலும் வெதர் பார்த்தீங்கன்னா ஓகே. இன்றைக்கி எனக்கு இத்தனை நாள் 110 140 இருந்தது. இன்றைக்கி வெறும் 30 20 தான் நினைக்கிறேன். நான் அப்புறமேட்டுக்கு அங்கே இறங்கிட்டு உங்களுக்கு வெதர் செக் பண்ணுறேன். அதே அங்கே போய் இறங்கிட்டு இங்கேயே செக் பண்ணுறேன். 75 தான் இருக்குது. ஆனால் பரவாயில்ல, 75 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனால் நான் -25 வரைக்கும் போயிருக்கேன் சார். ஸ்னோவில் -25 வரைக்கும் தாக்கு பிடிச்சிருக்கேன். 35 45 இருக்கான். அதெல்லாம் லைஃப்பில் இன்னொன்று நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம். மழை வேறு பெய்யுது. மழை பெஞ்சா ஒரு பக்கம் ஜாலியாக இருக்கும், இன்னொன்று பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெஸ்லாம் நனைஞ்சு போயிடும். ஐயோ இவனுங்க வேறு மொபைல் நல்ல வேலை கரெக்டாக மொபைல் வச்சுட்டேன். ஃபாக் லைட் ஆஃப் பண்ணிடலாமா? சிட்டிக்குள்ளே வந்திருக்கோம். இல்லை அப்புறம் நமக்கு வேறு கண்ணு தெரியாது. என்னோடய வைசர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிளாக் ஃப்ரேமுங்க. அது என்ன ஏதோ சொல்லுவாங்க ஃபாக் வைசரா, பிளாக் ஃபாக் ஏதோ சொல்லுவாங்க. கருப்பு வைசரு அவ்வளோதான், கருப்பு வைசரு. இதை போட்டுக்கிட்டு தான் நான் இத்தனை நாள் ரைட் அடிச்சுட்ருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு சார். இவனுங்களை கூட்டிகிட்டு மேய்க்க முடியல. என்னால் டெய்லியும் கத்திக்கிட்டே இருக்கேன். முன்னாடி போங்கடா சீக்கிரமாக. ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கானுங்க. ஒழுங்காக கொலாபே ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு மாதிரி எனக்கே கஷ்டமாக இருக்குது. என்னடா இவங்களை திட்டிக்கிட்டே இருக்கோம், நம்மளை இது பண்ணிகிட்டே இருக்கோம். இனிமேல் எனக்கோசம் இவங்களை இதை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி போனால் பட்ஜெட்லேயே கரெக்டாக ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்துடலாம். யாருமே கரெக்டான பட்ஜெட்டே இல்லை சார். இருக்கிற காசு நாங்கள் செலவு பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். என்னோடய யூடியூப் சேலரி காலி, அவ்வளோதான். இப்போ என் ஒய்ஃப்கிட்ட தான் வாங்கி நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். பேசாமல் சிக்கிமோட ட்ரிப்பு குயிட் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு இருக்கேன். ஃப்யூச்சரில் ரைட் பார்த்துக்கலாம். எனக்கு ஒரு மாதிரி செட்டே ஆகலை சார். நானும் கோவம் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டே இருக்கேன். டென்ஷன் ஆகிட்டே இருக்குது. சிரிக்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. நான் கோவத்தில் கத்திகிட்டு இருக்கேன். சிரித்தா எவ்வளோ கோவம் வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். தலைவலியில் தான் இப்பயுமே நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்னும் 11 கிலோமீட்டர். நாங்கள் நான் உங்கள்கிட்ட காலையில் விளாக் ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன சொன்னேன், 4 மணிக்கெலாம் சிக்கிம் நான் போகிறதா நான் பெட் கட்டியிருந்தேன். சரி பசங்க 200 கிலோமீட்டர் விடாமல் அடித்தாங்க. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலான்னு. கேப் கிடச்சா ஃபோன் நோண்ட பார்க்குறாங்க. இந்த ஃபோன் எடிட்டு, இந்த யூடியூப் எடிட்டு, இவங்களெல்லாம் இனிமேட்டு நான் ரைடுக்கே கூப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன். இனி ரைட்னா ஹெச்ஆர் ரைடு மட்டும்தான் வரும். இந்த கொலாப் ரைடு, காம்போ ரைடு நம்ம அடுத்த ட்ரிப்பு இருக்குல்ல அதில் பார்த்துக்கலாம். நான் விட்டுருக்கேன். அடுத்தது எதாவது சொன்னேன் பிளாக் பேந்தரில், அதில் முடிஞ்சால் நானும் என் ஒய்ஃப் மட்டும் போகிற மாதிரி. என்னடா இடத்துக்கு வந்திருக்கோம்? இது என்ன இடம்? நல்லா இருக்கானா வைப்பாக பார்க்குறதுக்கு. யாராது ஆறுன்னு அடிச்சுட்டு வர்றது? என்ன வண்டி வந்துட்டே இருக்குது. எத்தனை கார்டா தாண்டி வந்தோம்? லைனாக கார் மட்டும்தான் வந்துட்டு இருக்குது. இதில் போகிறதா போகக்கூடாதுன்னு கூட தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே போயிட்டுருக்கேன். அங்கங்கே போர்டு போட்டிருந்துச்சு, நான் பார்க்கவே இல்லையே. நான் டென்ஷனில் கத்திக்கிட்டே இந்த பக்கம் வந்துட்டு வச்சுறாங்க. சிட்டியில் லைட் ஆஃப் பண்ணலாமா வேணாமான்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த இடத்துல லெஃப்ட் கட் பண்ணும் போல் நான் ரைட்டில் வந்துட்டேன். பயங்கர மழை பிடிச்சிக்கிச்சே. இன்னும் 10 கிலோமீட்டர் எப்படி போகிறது? அடங்கொய்யால பின்னாடி எங்கடா பிரேக் லைட்டே இல்லை உனக்கு? ஃபுல்லாக மழை. நியர்பை ரூம்ஸ் போடு.